ஏப்பா இந்த புரோக்கர் ராஜு கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? தகவல் வந்தது, கூடவே நம்ம மானமும் போச்சு. அட போடா நீயும் கண்டிஷனும். ஏப்பா ஏன் கண்டிஷன்ல அப்படி என்ன ப்ராப்ளம்? வேணா ஒரு மாசத்துல இருந்து ஒரு 15 நாள் இறக்கிட்டுமா? ஏண்டா ரமேஷ், 15 நாள்ல ஒரு பொண்ணை புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன். என்னம்மா நீ ஒரு வாரத்துல ஸ்டடி பண்ணுவான் இந்த ரமேஷ். ஒரு வாரம் ஆனாலும் கணவன் மனைவி தானே, அதெல்லாம் ஒத்து வராது. பேசாம திருச்சி பக்கத்துல இளந்துறைன்ற ஒரு கிராமம், அங்க அழகா செக்கச்சவேல்னு சின்ன பொண்ணு ஊத்தி இருக்கா, அவளை செட்டில் பண்ணிடலாம். என்னது திருச்சி பக்கத்துல இளந்துறை கிராமத்துல செக்கச்சவேல்னு ஒரு பொண்ணு? நான் வேணா சித்தியா ஏத்துக்கிறேன். டேய் பாத்தியா உங்க அம்மா கோவம் வருது. அதான் அப்பா ஒரு வாரம் என்னப்பா, யாராவது 2 நாள் என் கூட ஒய்ஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உலகத்துல யாரையுமே அவ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு நான் மாத்திருவேன் அவளை. 2 நாளா? 2 நாள் ஆனாலும் 2 ராத்திரி உண்டுடா. அப்பா நான் சொல்ல மாட்டேன், ஊர் உலகம் சொல்லுமே. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. சரி, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 1 டே, ஜஸ்ட் 1 டே பா, நீங்களும் கூட இருங்க. சரி அதுவும் வேண்டாம். மார்னிங் 6 AM டு நைட் 9 PM 15 hours, ஜஸ்ட் 15 hours. அதுக்கப்புறம் பாருங்க 2 பேரும் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு. ஏண்டா ரமேஷ், 30 நாள் எங்க, 15 மணி நேரம் எங்க? ரொம்ப இறங்கிட்டடா ரமேஷ். தலையில எழுத்து. பேசி பாக்குறேன். அப்பா ஏண்டா பிராண்ட்ற? எப்பப்பா டேட்டு? என்னது எப்ப டேட்டா? முதல்ல புரோக்கர் கிட்ட பேசுவோம், அப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். பெரிய அமெரிக்கன் டேட்டிங் பத்தி பேசலாம். டேட்டிங் ஒரு மாசம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஆனாலும் சரி, 15 மணி நேரம் ஆனாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயா போன அம்மா ஜெயா வந்திருக்கா, இத வரேம்மா. என்னம்மா ஜெயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். யார்ப்பா போன்ல? ராஜுமா. அந்த பையன் ஒரு மாச கண்டிஷனை ஒரு நாளா குறைச்சிட்டானா. ஓ ரமேஷா? ஆமாமா, அந்த லூசு தான். ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பா. பின்னம்மா, ஒரு காலத்துல ஏதோ பொண்ணு பார்த்தாங்க, அப்புறம் தனியா 10 நிமிஷம் பேசினாங்க. இது என்ன ஊர்லயே இல்லாத கூத்தா இருக்கு? 2 பேரும் ஒன்னா வாழறதான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதான். அதானே, அந்த காலத்துல இதெல்லாம் நாங்க யோசனை பண்ணோமா? அங்கிள் அப்படி யோசனை பண்ணிருந்தா ஆன்ட்டி நீங்க கல்யாணம் பண்ணிருந்திருக்க மாட்டீங்கல்ல? ஜெயா வாய மூடு. ஆன்ட்டி எனக்கும் இந்த சாம்பிள் சோப் ஐடியா பிடிக்கவே இல்ல. அதானே, வெண்டைக்காய உடைச்சு பிஞ்சான்னு பாக்குற மாதிரில இருக்கு. இது என்ன ஆபீஸ்ல ப்ரொபேஷனா என்ன? அப்பா எனக்கு என்ன இந்த பிளான் த்ரில்லிங்கா இருக்கு. ஆமாப்பா, நான் இதுக்கு ஒத்துக்கலான்னு இருக்கேன். மைதிலி என்ன விளையாடுறியா? மைதிலி இதெல்லாம் வேண்டாம். இல்ல ஜெயா, எனக்கும் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? எத்தனையோ பசங்க பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்றது இல்லையா? அதனால நானும் ஒருத்தரோட ஒரு நாள் பழகிட்டு அவரை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? மைதிலி வேண்டாம் இந்த விஷ பரீட்சை. இல்லம்மா, ஜெயா சொன்ன மாதிரி இது ப்ரொபேஷனல் பீரியட், ஒரு நாள் ப்ரொபேஷன். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், இங்க எம்ப்ளாயி எம்ப்ளாயர் 2 பேருக்குமே இது ப்ரொபேஷன் தான். நான் இந்த கண்டிஷனுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். அப்பா டேட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. காஃபி. என்ன ஸ்மெல்லு, என்ன ஸ்மெல்! அப்படியே இத்தனை வருஷத்துல நான் இவ்வளவு டேஸ்டா ஸ்வீட்டா காஃபி சாப்பிட்டதே இல்ல.
அது சரி, அம்மா நீ எந்திருக்கல? நான் வந்துட்டேன்ல, அம்மா ரிட்டையர்ட் ஆயாச்சு, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் போய் அம்மா காஃபி கொடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் தம்பி. வாயா உட்காரு. உங்க வீடா தம்பி? தப்பி தவறி ஏவிஎம் சூரிய நுழைஞ்சிட்டோம்னு பயந்து போயிட்டேன் நான். காஃபி மைத்திலி அம்மா போட்ட காஃபியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாத்தியாயா, மைத்திலி காலங்காத்தால குளிச்சு சூப்பர் காஃபி போட்டிருக்கா. என்ன ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? ஸ்வீட்டா காஃபியா? தம்பி வீட்டுல சர்க்கரையே இல்லைனாங்க, இப்பதான் ஓடி போய் 1/4 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள காஃபியை குடிச்சிட்டீங்களா? ஐயோ, மைத்திலி, மைத்திலி டார்லிங். ஒரு நிமிஷங்க, இப்ப வந்துட்டேன். மெதுவாக பரவாயில்ல, டைம் ஆச்சு. நான் என் பண்ணி வச்சிருந்த ஷர்ட்டே போட்டுக்கிட்டீங்களா? இந்த ஷர்ட் பேண்ட்டை நீ தான் அயன் பண்ணி வச்சியா? நல்ல காம்பினேஷன். கிரே பேண்ட்டுக்கும் கிளி பச்சை சட்டைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க. ரெண்டு கண்ணு இருக்கும்போது கண்ணாடி எதுக்கு? இன்னைக்கு என்ன டிஃபன்? இட்லி வச்சிருக்கேங்க. ஓ, இட்லியா? இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லினா தலையில வச்சுக்கிற மாதிரி இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு சொல்ல வந்தேன். அப்புறம் மைத்திலி, இங்க பட்டன் இல்ல. பட்டன் தானே, இருங்க ஒரு நிமிஷம் நானே இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. நான் ஆபீஸ்ல சும்மா தானே இருக்கேன், அங்க போய் தைச்சிக்கிறேன். இந்த ஷூ என்ன இப்படி ஷைனிங்கா இருக்கு? நீதான் பாலிஷ் போட்டியா? இதுல சாக்ஸ் இல்ல. ஐயோ, மறந்துட்டேங்க. பரவாயில்ல, எதுக்கு சாக்ஸ்? இப்போ கால் வந்து ஷூக்குள்ள தானே இருக்க போகுது. சாக்ஸ் வேண்டாம், வேண்டாம் சாக்ஸ், நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ நான் புறப்பட்டா? பர்ஸ் சில்லறை தனியா வச்சிருக்கேன் பஸ்ஸுக்கு. தேங்க் யூ. வரேன். So sweet. Bye. என்ன மாப்பிள? வாங்க மாமா. மாப்பிள ஆபீஸ்க்கு புறப்பட்டீங்க போல இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, அவர் ஆபீஸ் போட்டுப்பா, டைம் ஆயிடுச்சு. மாப்பிளைக்கு 10 மணிக்கு தானே ஆபீஸ். அவர் என்ன கார்லயே போறாரு? பஸ் எல்லாம் புடிச்சு போவேணாமா? என்ன மைத்திலி, பஸ் இருக்கும்போது கார் எதுக்கு? வீண் பெட்ரோல் செலவு. அப்ப நான் வரேன் மாமா, வரேன் மைத்திலி. அப்பா. என்னம்மா? எதுக்கும் ஒரு சாண்ட்ரோ கார் புக் பண்ணிடுங்க, கல்யாணத்தப்ப கொடுக்கறதுக்கு. என்னம்மா இப்படி திடீர்னு கேக்குற? யாருக்குப்பா கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்க மாப்பிளைக்கு தானே. அவர் பஸ்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கூடாதா? சரி சரி, நீ கோபப்படாத, எப்படியானு வாங்கி கொடுத்துறேன். ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் ஒரு சீரியல் வடிவத்துல பல பகுதிகளா இங்க ஒரு வீடியோ பிலிமா வரப்போகுது. அது மட்டுமில்ல, நல்ல நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ் நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாடு மட்டுமில்ல வட இந்தியாலையும் சரி எங்கிருந்தாலும் அந்த நாடகங்களை உங்க முன்னாடி ஒலி வடிவத்தை நாங்க கொண்டு வர போறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் நிறைய பொருட்செலவு ஆகும். உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால்
என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.